வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எப்போதாவது மனசில் ஆழமாக ஒன்றை விரும்பினீர்களா? ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்கிறதா? ஆனால் அது நடக்கவே இல்லையா? அல்லது சில நேரம் நீங்கள் நினைத்தது திடீரென்று நடந்து விடுகிறதா? யாரையாவது நினைத்தால் அவர் கால் பண்ணுறாரா? போகணும் என்று நினைத்த இடத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதா? இதெல்லாம் தற்செயல் இல்லை நண்பர்களே. இதுதான் பிரபஞ்சத்தின் மொழி. இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது பிரபஞ்சத்துடன் எப்படி சரியாக பேசுவது, எப்படி கேட்பது, எப்படி நினைத்தது கிடைக்கும் என்று. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும் என்று உறுதியாக சொல்கிறேன். நண்பர்களே, பிரபஞ்சம் என்பது வெறும் வானமும் நட்சத்திரங்களும் மட்டுமில்லை. பிரபஞ்சம் என்பது ஒரு ஆற்றல் களம், எனர்ஜி ஃபீல்டு. நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆற்றல் களத்தின் ஒரு பகுதி. நம் எண்ணங்கள் அலைகள் போல் பிரபஞ்சத்தில் பயணிக்கின்றன. நம் உணர்வுகள் அந்த அலைகளின் வலிமையை தீர்மானிக்கின்றன. நம் நம்பிக்கை அந்த அலைகளை திரும்ப நம்மிடம் கொண்டு வருகிறது. இதை விஞ்ஞானம் கூட இப்போது ஒப்புக்கொள்கிறது. குவாண்டம் பிசிக்ஸ் சொல்கிறது, அப்சர்வர் அஃபெக்ட்ஸ் தி அப்சர்வ்டு. அதாவது நாம் நினைப்பது நடக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் சித்தர்கள் இதை சொல்லிவிட்டார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளர், உலகம் முழுக்க ஒன்றே. இப்பொழுது முக்கியமான கேள்வி, பிரபஞ்சம் நம்மை எப்படி கேட்கிறது? வார்த்தைகளை அல்ல, உணர்வுகளை கேட்கிறது. நீங்கள் வாயால் எனக்கு பணம் வேண்டும் என்று சொன்னாலும் மனசில் கிடைக்காது, கஷ்டம்தான் என்று நினைத்தால் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தையே கேட்காது, உங்கள் உணர்வை கேட்கும். அதனால தான் பலர் கேட்கிறார்கள், கிடைப்பதில்லை. உணர்வும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கும்போது தான் பிரபஞ்சம் வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணும். உதாரணம், ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கும்போது பாருங்கள். முழு மனசோடு, மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு கேட்கும். சந்தேகமே இருக்காது. அதனால்தான் பெரும்பாலும் கிடைத்து விடுகிறது. நாமும் அப்படி கேட்க வேண்டும். வழி ஒன்று, காலை எழுந்ததும் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக நன்றி சொல்லுங்கள். இன்று எழுந்திருக்கிறேன், மூச்சு இருக்கிறது, நன்றி பிரபஞ்சமே. நன்றி என்பது மிகவும் வலிமையான அதிர்வு. கிராட்டிடியூட் இஸ் த ஹையஸ்ட் வைப்ரேஷன். நன்றி சொல்லும்போது நம் மனசு பாசிட்டிவ் ஆற்றலில் நிரம்புகிறது. அந்த நிலையில் நினைப்பது வேகமாக நடக்கும். வழி 2, தெளிவாக கேளுங்கள். எனக்கு நல்லது வேணும் என்று மட்டும் சொல்லாதீர்கள். என்ன நல்லது என்று தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என் உடல் நலமாக வேண்டும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தெளிவான கோரிக்கை, தெளிவான பதில். வழி 3, ப்ரெசன்ட் டென்ஸ் இல் பேசுங்கள். எனக்கு கிடைக்கும் என்று சொல்லாதீர்கள், எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு காலம் இல்லை. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாம் ஒன்றே. நீங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் அது எப்போதும் ஃப்யூச்சர்லேயே இருக்கும். கிடைத்துவிட்டது, நன்றி என்று சொன்னால் அது இப்போதே நடக்க ஆரம்பிக்கும். வழி 4, டாஷ் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். கண்களை மூடுங்கள். நீங்கள் கேட்டது கிடைத்துவிட்டது என்று கற்பனை பண்ணுங்கள். அந்த மகிழ்ச்சியை உணருங்கள். அந்த காட்சியை மனசில் பாருங்கள். முடிந்தால் ஒவ்வொரு நாளும் 5 முதல் 10 நிமிடம் இப்படி பண்ணுங்கள். உங்கள் மூளை ரியலுக்கும் இமேஜினேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால் நீங்கள் கற்பனை பண்ணுவது உண்மையாகவே நடந்துவிடும். வழி 5, அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். தினமும் கண்ணாடி முன்னால் நின்று சொல்லுங்கள். நான் தகுதியானவன், எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும், பிரபஞ்சம் என்னை நேசிக்கிறது. இது சில்லியாக நினைக்காதீர்கள். இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும். வழி 6, டாஷ் ஆக்ஷன். எடுங்கள், பிரபஞ்சம் உதவும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் மட்டும் நடக்காது. கேட்டுவிட்டு நம்பிவிட்டு அந்த திசையில் ஒரு சிறிய அடி எடுத்து வையுங்கள். பிரபஞ்சம் உங்கள் முயற்சியை பார்க்கும்.
பிறகு பாருங்கள் எப்படி வழி திறக்கிறது என்று. வழியேடு விட்டுவிடுங்கள். இது மிக முக்கியமான ஸ்டெப். கேட்டுவிட்டு விட்டுவிடுங்கள். கிடைத்தா கிடைக்கலையா என்று தினமும் கவலைப்படாதீர்கள். கவலை என்பது சந்தேகம். சந்தேகம் என்பது பிரபஞ்சத்தை திரும்ப அனுப்புவது. நம்பிக்கையுடன் விட்டுவிட்டால் சரியான நேரத்தில் சரியான வழியில் கிடைக்கும். நண்பர்களே, நிறைய பேர் இதை சென்றார்கள், ஆனால் கிடைக்கல ஆண்டா சொல்லுன்றாங்க. ஏன்? தவறு 1, கேட்டுவிட்டு நம்பவில்லை. தவறு 2, நெகட்டிவாக பேசுகிறார்கள். என்னால் முடியாது, என் தலையெழுத்து இப்படி. தவறு 3, ஆக்ஷன் எடுக்கலை, வெறும் கனவு மட்டும் காண்கிறார்கள். தவறு 4, பொறுமை இல்லாமல் விட்டு விடுகிறார்கள். தவறு 5, மற்றவர்களை பார்த்து ஜெலஸ் ஆகிறார்கள். இது மிகவும் நெகட்டிவ் வைப்ரேஷன். இந்த தவறுகளை தவிர்த்தால் போதும், பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும். உலகில் பல பெரிய மனிதர்கள் இதை பின்பற்றி வெற்றி பெற்றுள்ளனர். ஜிம் கேரி என்ற ஹாலிவுட் நடிகர் வெற்றி பெறுவதற்கு முன்பே தனக்குத்தானே $10 மில்லியன் செக் எழுதி வைத்தார். சில வருஷங்களில் அது நடந்தது. ஓப்ரா வின்ஃப்ரி கடினமான வாழ்க்கையிலும் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பி பேசி உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க பெண்ணாக ஆனார். நம் தமிழ்நாட்டிலும் பல தொழிலதிபர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சனஸ் இதை அனுபவித்திருக்கிறார்கள். நீங்களும் முடியும். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது. உங்கள் கனவுகளை நேசிக்கிறது. உங்கள் வெற்றியை விரும்புகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்புங்கள். நம்பிக்கையுடன் கேளுங்கள். உணர்வுடன் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நன்றியுடன் வாழுங்கள். செயலுடன் முன்னேறுங்கள். பிரபஞ்சம் கண்டிப்பாக கேட்கும். நினைத்தது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கனவு என்ன என்று. நன்றி நண்பர்களே. பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தரட்டும்.